வணக்கம். இன்னைக்கு ரொம்ப வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம் பக்கத்துல வேடநத்தன்ற கிராமத்துல முந்தா நாள் சாயங்காலம் 6 மணிக்கு வெளியில போன அந்த பொண்ணு திருப்பி வீட்டுக்கே வரல. இதுக்கு அந்த பெற்றோர்கள் எல்லாம் பயந்து அதுக்கப்புறம் பிள்ளை வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி தேடி பார்த்து காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காண்டி போறாங்க. அன்னைக்கு நைட்டே 10 மணிக்கு, நாளை காலைல 10 மணிக்கு வாங்கன்னு சொல்றாங்க. மறுநாள் காலைல 10 மணிக்கு போறாங்க காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்க. இல்ல நீங்க மகளிருக்கு போங்க. இந்த மாதிரி அலக்கழிச்சு அந்த பெற்றோர்களை அந்த அந்த கம்ப்ளைண்ட்டை கூட வாங்கிக்காம அந்த பிள்ளை என்ன ஆச்சு கூட தேடாம அவங்க ஏதோ அவமாதிரி பேசினதாகவும் அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க. இது எவ்வளவு வேதனை விஷயமா இருக்கு. ஆனா கடைசியில இந்த பிள்ளையோட பிரேதம் தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த ஊர் மக்களும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பிரேதத்தை கூட நாங்க தான் கண்டுபிடிச்சு காவல்துறைக்கு சொன்னோன்ற தகவல் வேற சொல்றாங்க. நாங்க நேர்ல போய் பார்த்திருந்தோம், கேட்டோம். அதெல்லாம் ரொம்ப வேதனை தரக்கூடியதா இருக்கு. இந்த தமிழ்நாடையே தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க இந்த முதல்வர் என்ன பண்றாரு? இல்ல மகளிருக்காண்டி போராடுறதுக்கு இது சார்ந்து யாரும் வந்திருக்காங்களா? இந்த பிரச்சனைக்கு என்ன? இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு என்ன விடை? இந்த குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுதுல. பெண்களுக்கு ஏதாச்சும் பாதுகாப்பு இருக்கா? குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. தினம் தினம் ஒரு கற்பழிப்பு. நம்ம சென்னையில மதுராந்தகத்து பக்கத்துல, இந்த சென்னையில இந்த திருச்சியை சேர்ந்த ஒரு மாணவி சென்னைக்கு ஏதோ அவங்க காலேஜ் விஷயமா போனது. இந்த மாதிரி நிறைய தினம் இப்போ ஒருத்தர் நம்ம தூத்துக்குடி இன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப கூட ஒருத்தர் போன் பண்ணியிருந்தாங்க. எங்க இருக்கீங்க? தூத்துக்குள்ள இருக்குன்னு சொன்னோம். 17 வயது மாணவின்னு சொன்னாங்க. இல்ல 14 வயசு மாணவி. இன்னொருத்தவங்க சொல்றாங்க இல்ல 12 வயசு குழந்தை, இல்ல 2.5 வயசு குழந்தை. இப்படி அடுத்தடுத்து அடுக்கடுக்கா சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டுல குற்றங்கள் பெருகிக்கிட்டு போகுது. எந்த குற்றவாளிக்கும் தண்டனை இல்லை. இப்ப சமூக வலைதளங்களை கூட பார்த்து போறோம். 7 வயசு சிறுமியை ஒருத்தர் கூட்டு போறாரு. கூட்டு போய் அந்த பொண்ணை கொடூரமா கற்பிச்சு கொன்னே செய்யறாரு. அந்த அந்த கொலையாளியை கூட்டு வந்து ஸ்டேஷன்ல வச்சு சாப்பாடு வாங்கி கொடுக்கறத அந்த பொதுமக்கள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க. இதெல்லாம் பேசவே வார்த்தை வருதா நம்மளுக்கு? இதெல்லாம் எவ்வளவு கொடூரமா இருக்கு. சட்ட ஒழுங்கு தன் கையில வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக முதல்வர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு எல்லாமே கொடுத்துருன்னு சொல்றீங்க. என்ன வச்சு சொல்றீங்க நீங்கன்னு தெரியல. எத்தனை பெத்தவங்களோட வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமா? எத்தனை பெத்தவங்க பயப்படுறாங்க. பொதுமக்கள் வெளியில போகவே பயப்படக்கூடிய நிலை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னது? இந்த போதை கலாச்சாரம். போதை கலாச்சாரம் சீரழிஞ்சு ஆண் பிள்ளைகளையும் குட்டி சோறு ஆக்கிட்டீங்க. பெண் பிள்ளைகளோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறி ஆக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை அவங்க பெற்றவங்களாம் அழுகுதை பார்த்தோன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. ஆட்சி பொறுப்புல தலைமையில அமர்ந்துட்டு இருந்துட்டு இந்த காவல்துறையோட அஜாக்கிரதையும் உங்களாலதான். நீங்க தலைமை சரியா இருந்தா அந்த காவல்துறை இருக்கவங்க சரியா இருப்பாங்க. நீங்க தலைமை சரியில்லை, காவல்துறை அசால்ட்டா இருக்கிறாங்க. இதனால இங்க நடக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற நிலை. நிறைய பெண் பிள்ளைங்களை கொடூரமான முறையில கொள்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு வரும் உங்களால சுடுகாடா மாறிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றோம்ல. இதுக்கெல்லாம் இதுதான் ஆதாரம், இதுக்குதான் சாட்சி.